வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மதியம் ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணி, எங்களுக்கு மோட்ரு கீழே உடச்சிட்ருக்கு, கொஞ்சம் அதை ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னாங்க. சரி, நானும் சொன்னேன் ஈவினிங் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எங்களுக்கு நீடு இருக்குது, தண்ணி தேவை இருக்குது, எங்களுக்கு இப்போயே கிளியர் பண்ணி கொடுங்கன்னாங்க. நான் அப்படி இப்படின்னு பேசி சரி ஈவினிங் வர மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம், எப்படி அங்கேருந்து வர முடியும் ஒரு மோட்டர் ரிப்பேருக்காக? சரி, நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வர முடியல. அதனால் சரி ஈவினிங் பார்த்தோம், தொட்டியில் தண்ணி கட்டாப் ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க, கேட் வால்வு ஒரு டைம் ஆன் ஆஃப் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஃப்ளோட் ஒன்று வாங்கி அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டியில் இறங்கி எது உடஞ்சிருக்கு பார்த்துட்டு, அது மேஸ்திரிங்க பில்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கொஞ்சம் தொட்டியை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. மோட்டர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்துருக்காங்க, யூனியனை கழட்டாமல். அதில் தான் இது உடஞ்சிருக்கு. ஃபுட்பாலு ப்ளஸ்ஸு எஃப்டிஏர் எம்டிஏர் ரெண்டுமே உடஞ்சிருச்சு. அது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் ஒரு ஹாப்பினஸ் தான். நம்ம பாருங்கள், இந்த இடத்துல பயங்கர கொசு இருந்துச்சு. ஏன்னா நைட்டு ஒரு 7 மணி பயங்கர கொசு, 100 கொசுக்கு மேலே கடிச்சிருக்கேன் என்ன.